வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் ஆணையர் எழில்ராஜன் மற்றும் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். கவிதை வானில் கவிமன்றம் மற்றும் உலக கவிஞர் சங்கமம் இணைந்து நடத்திய சாதனையாளர்களுக்கான விருதுகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். கவிதை வானில் கவிமன்றம் மற்றும் உலக கவிஞர்கள் சங்கமம் நடத்திய முப்பெரும் விழா பிருந்தாவனத்தில் உள்ள செயின்ட் மேரிஸ் சேக்ரட் ஹார்ட் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறந்த பெண்மணி சாதனையாளர்களுக்கான விருதுகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். கவிதை வானில் கவிமன்றம் கலாவிசு, உலக கவிஞர்கள் சங்கமம் புதுவை குமார், பள்ளி தலைமை ஆசிரியர் இருதயமேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் ராஜகோபால், சமூக சேவகர் மணவெளி பிரியா மற்றும் வேல்விழி சிவக்கொழுந்து, சரஸ்வதி, வைத்தியநாதன், வழக்கறிஞர் ஐயப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சமூக சேவை சார்பாக ஆர்கே அது போன்ற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு விளைக்கப்பட்டு மக்கள் தெரியாது. அதே நம்ம வேகமாக பறக்கணும். இந்த எல்லையை பேர் இருக்காங்க, அவங்க திரும்பி பார்த்தா தெரியாது. நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்த நாளில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி புனித அந்தோணியார் திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா புதுவை, கடலூர், மதுரை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் தலைமையில் திருப்பலி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் கொடியேற்றத்தை தொடர்ந்து தேர்பவனி நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவில் அருட்தந்தைகள் தேவ சகாயராஜ், ரொசோரியோ, மைக்கேல் அலெக்ஸ், ஆரோக்கியம், குழந்தைசாமி, பாஸ்கல் ராஜ் மற்றும் அருட் சகோதரிகள், திருவிழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் திருத்தல இறைமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, இரத்த வங்கி மற்றும் புதுச்சேரி இரத்த பரிமாற்ற குழுமம் இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி சிலை முதல் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா வரை இரத்த தான விழிப்புணர்வு நடைபேரணியை நடத்தியது. இந்த நிகழ்வை கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க இயக்குனர் சித்ரா தேவி ஆகியோர் இணைந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முதல்வர் ராமச்சந்திரன், கல்லூரி மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், கல்லூரியின் நோயியல் துறை தலைவர் பானுஸ்ரீ, இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் உடனிருந்து சிறப்பித்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்த வாசகங்கள் உடைய பதாகைகளை ஏந்தி கொண்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் செவிலிய கல்லூரியின் மாணவர்கள் திரளானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நிகழ்விற்கான ஏற்பாட்டினை இரத்த வங்கி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.